அரசு அப்படியே யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழக இளைஞர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு ஆகஸ்ட் 17 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக நடந்திருக்கு. இந்த மாநாடு என்பது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக மாறப்போகிறது என்பது எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த திருமாவளவன் வந்து தலைமையிட்டு உரை நிகழ்த்துகிறார். அந்த நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெற காத்து கொண்டிருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போல வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து மாநாடுகள் நடத்துவது. மாநாடுகள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் மாநாட்டுக்கு பெயர் போன ஒரு கட்சி என்று நாம் கூறுவதில் யாரும் மறுப்பு கொள்ள முடியாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து 2024 வந்து கருணாபுரம் பகுதியில வந்து 60க்கும் மேற்பட்டவர் வந்து விஷசாராயம் அறுத்து வந்து இறந்தாங்க. அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பா வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து நடத்துவோம். அதாவது வந்து 2024 வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து அந்த மாநாடு நடைபெற்றது. அதாவது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றது. அதன் பிறகு அதே இடத்தில் இப்பொழுது வந்து 2026 ஆகஸ்ட் 17 அன்று மாநாடு வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்ற பெயரில் நடைபெறுகிறது. சிறப்பு மிக்க ஒரு மாநாடாக இது மாறப்போகிறது. அதில் நாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த மாநாட்டுக்கு வந்து இளைஞர்களுடைய கூட்டம் என்பது கடல் அலையாக செல்ல இருக்கு. அதாவது வந்து எவ்வளவோ வந்து தூற்றலுக்கு மத்தியில் அதாவது வந்து யாருமே போற்றுவது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வளரும் பொழுது வந்து அந்த கட்சி வந்து யாருமே வந்து போற்றுவது கிடையாது. கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் தூற்றுபவர்கள் தான் இங்க அதிகமாக இருக்கிறாங்க, போற்றுவதற்கு ஆண்கள். ஏனென்றா என்னன்னு பார்த்தோம்னாக்க, இப்ப பாருங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு. அதை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடைபெற்றது. அதை வைத்து வந்து மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியால் வந்து திமுகவினுடைய கைக்குடிகள் என்று சொல்லக்கூடிய பலர் வந்து இதை வந்து மிக கடுமையாக வந்து சாட ஆரம்பித்திருக்கார்கள். இதுல வேடிக்கை என்னன்னாக்க, திமுக உள்ளவர்களே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தூற்ற ஆரம்பித்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவதை வந்து அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இதுதான் வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இதுல வந்து இப்போ இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி நடப்போகிறது. அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட இவர்களுடைய இந்த சதி செய்யும் அந்த சதி ஒரு மோசடியான பேச்சுக்கள் போன்ற பல விஷயங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளான கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன்னா இந்த வந்து தாக்குதலை வந்து காங்கிரஸ் வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து குறை கூறல, யாருமே வந்து அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தல காங்கிரஸ் கட்சிகள். ஆனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் மிகப்பெரிய டார்கெட்டே. அவங்க டார்கெட்டே வந்து பார்த்தோம்னாக்க ஐயுஎம்ல கூட அவங்க அந்த அளவுக்கு வந்து தாக்கி பேசல. அவங்களுடைய தாக்குதலோட அவங்களுடைய ஒட்டுமொத்த தாக்குதல் வந்து விசிக்கதான் குறி வச்சிருக்கு. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணுது. அது
வேறொரு கட்டத்துக்கு போகுது. அதாவது 2026 தேர்தலில் வந்து தேர்தல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த இடத்துக்கு வந்தது. அதையும் தவிர்த்துக்கிட்டு அதை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று வந்து உறுதியோடு இருந்து ஒரு கிங் மேக்கர் என்ற ஒரு இடத்திற்கு வந்த ஒரு தலைவர் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இதை வந்து யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் மேல வந்து மிகப்பெரிய ஒரு அவதூறுகள் வந்து தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு கொண்டு வருகின்றன. அதன் அது 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 போல் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அவதூறுகள் பரப்பும் ஒரு கும்பல் வந்து தொடர்ச்சியா இருக்கு. அவங்கள பார்த்தோம்னாக்க அந்த அந்த கும்பல்ல வந்து யூடியூப் புரூட்டோஸ்ன்னு போகணும் நம்ம பார்த்துருக்கோம். யூடியூப் புரூட்டோஸ் மைனர் வந்து அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா இதைதான் அவர் சொல்றாரு. அவரு என்ன ஒண்ணு மிக கடுமையா சாடுறாரு. இப்போ வந்து அதாவது வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த அந்த மாணவன் வந்து அடித்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 20 பேர் கொண்டவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மாணவன் வந்து அமுதன் அந்த மாணவனை வந்து அடித்து கொலை செய்துள்ளார்கள். அது வந்து மிகப்பெரிய ஒரு கோஷ்டி கும்பலால் ஏற்பட்ட ஒரு படுகொலை தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வைத்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து இந்த தலைவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்து யூடியூப் மைனர் வந்து ஒரு வீடியோ ஒன்று தயாரிச்சு போட்டிருக்காரு பாருங்க. அதுல ஒரு கூறும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தலித் பாதுகாவலர் எங்கே என்று கேட்கிறார்கள் என்றால், ஒரு தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது தலித் தான் பேச வேண்டும் என்று இருக்கா என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தலித் தலைவர் அல்ல, ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு பொதுப்படையான ஒரு தலைவர். அவரை போய் நீங்க ஒரு பொது தலைவர் வந்து நீங்க வந்து ஒரு இன்னமும் வந்து தலித் தலைவர்னு சொல்லி நீங்க வந்து இன்னும் வந்து நீங்க ஓரம் கட்ட பார்த்தால், தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற மாதிரி என்னை ஓரம் கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைத்து பார்த்தாலும் நாங்களே மையம் என்று பல மேடைகளில் பேசியிருந்தார். அததான் இப்ப நாம சொல்ல வரோம். விடுதலை சிறுத்தைகள் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஓரம் கட்ட நினைத்தாலும் ஆனா மையமான ஒரு கட்சி எதா இருக்கும்னாக்கா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது வந்து அதை பொறுத்து கொள்ள முடியாத இப்படிப்பட்ட இணைய கூலிகள் வந்து தொடர்ச்சியா வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப வந்து அவதூறுகளை தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. வந்து கல்லூரி மாணவன் வந்து அமுதன் வந்து கொலை என்பது மிகப்பெரிய ஒரு வன்மையான ஒரு கண்டனத்திற்குரியது. இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. இது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து நீங்கள் வந்து டார்கெட் செய்து பேசுவது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து தலித் பாதுகாவலர்கள் எங்கே என்று கேட்டால், ஏன் திமுகவில் தலித்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லையா? ஏன் திமுகவுல வந்து திமுக கட்சி வந்து அப்ப வந்து தலித் பாதுகாவலர் கட்சி இல்லையா? அது என்ன பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு மட்டும் உள்ள கட்சி? அது ஏன் திமுக வந்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து நீங்க குறி வச்சு பேசுறீங்க? அதிமுக வந்து தலித்துகளுக்கான பாதுகாவலர் கட்சி இல்லையாது? ஏன் நீங்க வந்து அதிமுக இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே? எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க கேட்க வேண்டியதானே? மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்க கேட்க வேண்டியதானே? யூடியூப் புரூட்டோஸ் மைனர் வந்து தொடர்ச்சியா வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து டார்கெட் பண்ணி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து முழுக்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அவர் வந்து அவமதிக்கணும்னு சொல்லி பேசுறாரா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது. ஆனா உண்மையில் வந்து நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து நீங்க உண்மையிலே வந்து நீங்க அதை அவமதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையிலே அவமானப்பட்டு போவது வந்து யூடியூப் புரூட்டோஸ் போன்ற இணைய கூலிகள் தான் அவமானப்பட்டு போவாங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு பொது தலைவர் என்பதை வந்து அவர் எப்பவே நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை போய் நீங்க தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து
ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்குமான ஒரு தலைவர் போல நீங்க சித்தரிக்கலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் நீங்க உண்மையிலே அது வந்து நீங்க அதிலிருந்து தோற்றுதான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து ஸ்ரீமதி கொலை வழக்குல வந்து படுகொலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதே ஆர்ப்பாட்டத்திலேயே வந்து ஒரு அந்த அந்த ஆர்ப்பாட்டத்து மேடையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வசூலித்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுத்தவர் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் நான் திருமாவளவன் அவர்கள். நீங்க அவரை போய் நீங்க வந்து இன்னும் தலித்துகள் மட்டும் பேசும் ஒரு தலைவரை பேசுவது போல நீங்க பேசுவது என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தலித் தலைவர் அல்ல, அவர் பொது தலைவர். அதை முதலில் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட புரிந்தும் புரியாதது போல் நீங்கள் நடிக்கிறீர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே வந்து இப்படிப்பட்ட வந்து செயல்களை வந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து செய்வதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத நாம சொல்றோம். அதே நேரத்துல யூடியூப் மைனர் வந்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்ல வர்றாரு. அதாவது வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து ஒரு பதிவிடுறாரு. அதாவது வந்து இது போல வந்து அந்த மாணவன் கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த அமுதன் என்ற அந்த மாணவன் படுகொலையை கண்டித்து அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அவர் என்ன போடுறாருன்னா, இது வந்து மிக கண்டனத்துக்குரியது, இது வந்து உண்மையில் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது பற்றியான முழு விசாரணை நடத்துவதற்காக நான் நேரடியாக கள ஆய்வுக்கு செல்ல இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதை வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் உங்களுடைய கண்டனமா அப்படின்னு தெரிவிக்கிறாரு. நாம என்ன சொல்ல வரோம்னா, அவர் வந்து கள ஆய்வுக்கே போகல. அவர் முதல்ல கள ஆய்வுக்கு இப்பதான் போறாரு. அவர் கள ஆய்வுக்கு போகாமவே மிகப்பெரிய ஒரு அறிக்கையை அவர் வெளியிட முடியாது என்பதனால வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து அவர் தன்னுடைய வலைதள பக்கத்துல வந்து அவர் அதை பதிவிடுறாரு. அதையும் மிகப்பெரிய ஒரு குறையாக பதிவிட்டு யூடியூப் மைனர் வந்து அதை மிகப்பெரிய அளவுல வந்து அதை வெளிப்படுத்து. அதே நேரத்துல வந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து இதுல வந்து என்ன சொன்னாரு, ஏன் வந்து பின்வாங்குறாரு அப்படிங்கிற போல பேசுறாரு. உண்மையில் வந்து வன்னியரசு அவர்களை பற்றி நீங்க வந்து இவ்வளவு எளிதாக நீங்க பேசிவிட முடியாது, பேசவும் கூடாது. ஏன்னாக்க வந்து இப்ப இருக்கிற ஒரு அமைச்சர்கள்லயே வந்து மிக ஆக்டிவான ஒரு அமைச்சர்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து யாருமே சொல்லிடுவாங்க, அது வந்து சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்கள். அந்த மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கிறது திமுகவுடைய அந்த இணைய கூலிகளுக்கு என்பதை நாம் பேச வேண்டியது. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 10 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் உங்ககிட்ட வந்து நின்றுகிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர் என்ற அந்த ஒரு பொறுப்புக்கு வந்ததுல இருந்து அவங்களால அந்த காழ்ப்புணர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியல. அதனால அவங்க வந்து அதை தொடர்ச்சியா அவங்க அந்த திமுக சார்பாக இருக்கக்கூடிய அந்த இளைய கூலிகள் தொடர்ச்சி அதை செய்துட்டு வராங்க. அதே நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போவதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு டீம் தான், அதுல ஒரு யூடியூப் போட்டோஸ் மைனர் அதுல ஒருத்தரா இருக்காரு அப்படிங்கிறத நாம அதுல வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. எது எப்படியோ ஆகஸ்ட் 17 அன்று அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு பேச போகிறது. அதே நேரத்தில் அந்த மாநாட்டினுடைய நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் காலநிலைக்கு தகர்ந்து, அதாவது வந்து கனமழை இருப்பதால் அந்த ஆகஸ்ட் 17 அன்று நடைபெறும் அந்த மாநாடு என்பது ஒரு 11 மணி 12 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு அது 4-5 மணிகளில் அது அந்த மாநாடு முடிவடைய இருக்கிறது. எனவே வந்து இந்த மாநாடு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய போகிறது என்று கூறி இந்த அந்த கோவை மாவட்டத்தில் அந்த கோவையில் உள்ள அந்த இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதன் படுகொலை என்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. அதை மிகப்பெரிய ஒரு விசாரணை செய்து அதில் உட்படுத்தப்பட்ட அனைவரும் வந்து கைது செய்யப்பட வேண்டும். இதுவரை 12
பேர் தான் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மீதம் உள்ள 8 பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதையும் கூறுகிறோம். அதே நேரத்துல யூடியூப் ப்ரூடோஸ் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அதை நம்ம சொல்லி ஆகணும். அதாவது வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து பேசும்பொழுது இது கோஷ்டி மோதல், இது கோஷ்டி மோதலால் நடந்துள்ளது என்று சொல்லியிருக்கார் யூடியூப் ப்ரூடோஸ் மைனர். இதை நாம வந்து உண்மையிலேயே நானும் கண்டிக்கிறோம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு குரூப்பா வந்து அவங்க தாக்குறாங்க. இவரும் இந்த அமுதனும் வந்து குரூப்பா ஒரு குரூப்போட ஒரு 20 பேர் சேர்ந்து தாக்கிக்கிட்டா அது குரூப்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து தாக்கினா அது குரூப்னு சொல்லலாம். தனி ஒருவராய் இருக்கிற வந்து மிக கொடூரமாக கொலை செய்தவர்கள் வந்து அது வந்து இது குரூப் கேங் வார் என்று நம்ம சொல்லிட முடியாது. உண்மையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு படுகொலை. இது தலித் என்பதனாலேயே இப்படி நடக்கிறதா? குறிப்பாக பறையர் சமூகத்தை சேர்ந்த அமுதனுடைய அந்த படுகொலை என்பது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்திற்குரியது. இதை வந்து மிகப்பெரிய அளவில் விசாரணை செய்து அதில் வந்து அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அமுதன் குடும்பத்திற்கு அரசு வேலையை வழங்கி ஒரு 25 லட்சமாவது அவருக்கு வந்து நிவாரணமாக அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் என்று கூறி ஆகஸ்ட் 17 அன்று நடைபெறும் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம்.